ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஆஸ்திரேலியா வரணும், எப்படி வரணும் சொல்லுங்கன்னு. ஸோ இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா நம்ம யாராவது ஆஸ்திரேலியா வரணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி அந்த பிளான்ல இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வச்சு நீங்க அந்த ஒரு முடிவை எடுக்கலாம். என்ன விசாக்கு போலாம், ஸ்டூடெண்ட் விசா போலாமா, இல்ல ஸ்கில்ட் மைக்ரெண்டா போலாமா, இல்ல பார்ட்னர் விசால போலாமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களோட பர்சனல், உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன், உங்களுக்கு இருக்க ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் வச்சு நீங்க உங்களோட டெசிஷனை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னெல்லாம் வழி இருக்கு நமக்கு உள்ள வர்றதுக்கான என்ட்ரி பாத்வேஸ்லாம் என்னெல்லாம். ஸோ நம்ம பார்த்தபடி 3 விஷயம்தான். ஒன்று, படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் விசாவா வரலாம். இல்லை கல்யாணம் ஆனவங்க ஒருத்தர் ஸ்டூடெண்ட் விசால வந்துட்டு அவங்களோட பார்ட்னர் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்க அப்படி ஸ்டூடெண்ட் விசால வரும்போது உள்ள அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர்ஸ் படிக்க வர்றீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து அன்லிமிட்டெட் ஒர்க் ரைட்ஸ் இருக்கும். இல்ல அப்படி இல்ல, நீங்க சிங்கிள் தனியா வர்றீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர்லயும் வந்து ஒரு வாரத்துக்கு 20 மணி நேரம் யூனிவர்சிட்டி இருக்கும்போது தான் வேலை செய்ய முடியும். அது இல்லாமலும் நிறைய பேர் இல்லீகலா கேஷ் அண்ட் ஹேண்ட் வேலை பண்ணுவாங்க. பட் நம்ம லீகலா நல்லா போயிட்டோம்னா இந்த நாட்டுல பிரச்சனையே வராது. ஸோ எப்பவுமே உண்மையா கரெக்டா இருந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை வராது. ஓகே, ஸோ 20 ஹவர்ஸ் 20 மணி நேரம் தான் ஒரு வாரத்துக்கு வேலை செய்ய முடியும். காலேஜ் பிரேக் டைம்ல வந்து நீங்க அன்லிமிட்டெட் எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை செய்யலாம். இதே இது உங்களுக்கு மேரிடா இருந்து பார்ட்னர் ஹஸ்பண்டோட வரீங்க இல்ல ஒய்ஃபோட வரீங்கன்னா அந்த பார்ட்னருக்கு அன்லிமிட்டெட் ஒர்க் ரைட்ஸ் இருக்கு, மாஸ்டர் ஸ்டூடெண்டா இருந்தால். ஓகே, சோ இது வந்து ஒரு பாத்வே ஸ்டூடெண்ட் விசால வர்றது, இல்ல ஒரு பார்ட்னர் ஒரு ஸ்பவுஸ் வந்து ஸ்டூடெண்ட் விசால வர்றது. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஸ்கில் விசா. ஸோ ஸ்கில் விசாங்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அதுக்குரிய குவாலிஃபிகேஷனோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு ஸ்கில் மைக்ரெண்டா வரலாம். ஓகே, இல்ல ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒருத்தருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இது இருந்ததுன்னா அவங்க அப்படி வரலாம். அப்புறம் ஃபேமிலியா மொத்தமா மைக்ரேட் ஆகலாம். ஸோ ஸ்டூடெண்ட் விசாங்கிறது வந்து யாருக்கு வேணாலும் சூட் ஆகும். ஸ்கில் மைக்ரெண்ட் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எடுக்கிறப்ப வந்து ஒரு ஃபேமிலி செட்டில் பண்றதுக்கான ஈஸியர் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டூடெண்ட் விசால உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாஸ் வச்சு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் ஓவரால் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசாங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி மற்ற விசா கம்பேர் பண்ணும்போது. எஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவோட முக்கியமான வருமானமே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் ஃபீஸும் நம்ம மைக்ரன்ஸ் கட்டுற டாக்ஸஸும் தான். ஸோ இந்த 2 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ்திரேலியன் எக்கானமிக்கு. ஸோ இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட் விசாஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா சைனா கூட கொஞ்சம் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் சரியில்லை. அப்படிங்கும்போது நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு ஈஸியா இது பண்ணணும்னா ஸ்டூடெண்ட் விசா பெட்டர் ஆப்ஷன். பட் அதுல என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வர ஸ்டூடெண்ட் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு $20,000 $24,000 வந்து ஈஸியான இதுவே இல்லை. ஸோ அந்த லோனை நீங்க கட்டுறதுக்கே வந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஸ்டூடெண்ட் விசால பொறுத்த வரைக்கும். அதுதான் தட் இஸ் அ பிரைஸ் யூ பே அந்த ஒரு ஈஸி என்ட்ரிக்கு. இதே இது ஸ்கில் மைக்ரன்ட் விசா எடுத்தீங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அந்த ப்ராசஸே 1.5 வருஷம் ஆகுமே தவிர, பட் ஒன்ஸ் நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா அந்த கஷ்டம் அந்த லோன் அதுல கஷ்டப்படாம உங்களோட லைஃப் வந்து கிக் ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க தான் இப்போ வந்து யூ ஹேவ் டு மேக் தட் டிசிஷன். எது உங்களுக்கு வந்து வேணும், டைம் சேவ் பண்ணுமா இல்ல காசு சேவ் பண்ணுமா இல்ல பிட் ஆஃப் போத். ஓகே, ஸோ எதுவுமே தப்பில்லை. அவங்கவங்க சூழ்நிலைக்கு எது சூட் ஆகுதோ அதை பண்ணலாம். எது பெஸ்ட்னு இதுல நானோ யாரோ அட்வைஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ கேன் ஒன்லி டெல் யூ, இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு டிரெக்ஷன் நான் கொடுக்க முடியுமே தவிர முடிவு எடுக்க முடியாது. ஓகே, ஸோ நம்ம என்னெல்லாம் கிரைட்டீரியா வச்சு இதை டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த காம்பிடென்சி அண்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கு, பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் இருக்கு, அதுக்கு ரிலவெண்டான வேலை பண்ணிருக்கீங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கு, அல்ல அதுக்கு பே ஸ்லிப்ஸ் ப்ராப்பரா வருது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஸ்கில் மைக்ரேண்ட் பாத்வே வந்து சூட் ஆகும். இதே இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த ஸ்கில் அசஸ்மெண்ட்ல வந்து எனக்கு 3 வருஷம் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னோட பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் அந்த 1 இயர் வெயிட் பண்ணுங்க. அப்ப நம்ம வந்து அதுக்கான அந்த கிரைட்டீரியாவையும் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். அந்த 1 இயர்ல நம்மளோட அப்ளிகேஷனையும் வந்து நம்ம பெஸ்ட்டா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால அந்த கொஞ்சம் டைம் ஆர் இதுன்னு இருந்ததுன்னா, கண்டிப்பா அந்த டைம வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணி உங்க லைஃப பிளான் பண்ணி பண்ணலாம். ஓகே. ஸோ எனக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் வந்ததப்போ, என்னோட 2ண்ட் பையன நானு கன்சீவா இருந்தப்ப தான் இந்த ஸ்டெப் ஃபுல்லா நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன். ஸோ எனக்கு ப்ராப்பர்லி 12 to 14 மந்த்ஸ் ஆச்சு, இந்த ஃபுல் ப்ராசஸ் பண்றதுக்கு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சைட்ல ஒரு வேலையும் முடியும். நமக்கு இந்த ப்ராசஸும் வந்து சைட்ல போயிட்டுருக்கும். ஸோ நம்மளோட ரொட்டீன் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆவாம, நமக்கு அங்க இருக்க லைஃபையும் கொஞ்சம் சேனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டைம் ஃப்ரேம். இதுதான் நான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஸ்டூடண்ட் விசானா எவ்ளோ அவசரம் உங்களுக்கு உள்ள வர்றதுக்கு? எனக்கு போனா போதும். எவ்ளோ செலவானாலும் பரவால்ல. நான் போய் கஷ்டப்பட்டுக்கிறேன். நான் ஸ்டூடண்ட் விசா லோன் கட்டிக்கிறேன். நான் 5 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிறேன். அப்படின்னு ஒரு இது இருந்ததுன்னா, டெஃபினெட்லி ஸ்டூடண்ட் விசா ஒரு நல்ல ஆப்ஷன். இல்ல நான் ஒரு 1 இயர் பொறுமையா இருந்துட்டேன்னா, இந்த இந்த 189க்கு நான் எலிஜிபிள் ஆயிடுவேன். இல்ல 491க்கு நான் எலிஜிபிள் ஆயிடுவேன். அப்போ வந்து நாங்க ஃபேமிலியா செட்டில் ஆறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடுவேன். அப்ப பார்ட்னர் விசாக்கு நான் தனியா பே பண்ண வேண்டாம். அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உள்ளவங்க வந்து இந்த இத வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே. சோ நான் பார்ட்னர் விசா பத்தி ஏன் இந்த வீடியோல நான் கவர் பண்ணலன்னா, அது வந்து ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு விசா. சோ உங்களுக்கு டைரக்ட்டா ஒரு ஈஸியா சொல்லணும்னா, இங்க ஆஸ்திரேலியால இருக்க ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணீங்கன்னா, நீங்க பார்ட்னர் விசால வரலாம். அவ்வளவுதான். அது வந்து இட்ஸ் ஆஸ் ஈஸி. அவ்வளோ சொல்றது. பட் அதுல நெறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கு. சோ அது நீங்க யார கல்யாணம் பண்றீங்களோ, அவங்க தே வில் டேக் கேர் ஆஃப் இட். பட் நீங்க கல்யாணம் பண்ற பிளான் இருந்ததுன்னா, தயவு செய்து கல்யாணம் பண்ணிட்டு விசா அப்ளை பண்ணுங்க. யூ வில் சேவ் அரவுண்ட் $8,000. ஓகே. அதனால அது வந்து ஒரு ஆப்ஷன் நம்ம யோசிக்கிறதுக்கு. நவ் ஃபீஸ் அண்ட் மனி இதுதான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. ஸோ எல்லாருக்குமே வரணுன்ற ஆசை இருக்கும். பட் அது செய்யக்கூடிய பண வசதி நமக்கு இருக்கா? அஃபோர்டபிலிட்டி இருக்கா? லோன் கிடைக்குமா? அந்த லோனுக்கு ஒரு பத்திரம் கொண்டு வைக்கணும். அது நம்ம கிட்ட இருக்கா? இதெல்லாம் வந்து யோசிச்சு தான் வந்து இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணணும். ஸ்டூடண்ட் லோனுக்கு போறதா இருந்தால். அதே சமயம் ஸ்கில் மைக்ரண்ட்டும் நமக்கு சீப் இல்ல. நீங்க எடுத்த உடனே ஒரு ஸ்கில் அசஸ்மெண்ட் அப்ளை பண்றீங்கன்னா, அது $800 to $1,000 $40,000 $50,000 ஆயிடும். அது இல்லாம நீங்க இங்கிலீஷ் எக்ஸாம், IELTS ஆர் பிடி நீங்க எத்தன வாட்டி எழுதுறீங்களோ, அத்தன வாட்டியும் நம்ம ஃபீஸ் கட்டணும். கோச்சிங் போறீங்கன்னா, கோச்சிங் ஃபீ கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விசா ஃபீஸ். ஸோ விசா ஃபீஸ் வந்து நாங்க வந்து ஒரு 4 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஒரு பிரைமரி அப்ளிகன்ட் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு $4,000 ஆகும். அவங்க இல்லாத டிபெண்டன்ட் அப்ப ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் 18 இயர்ஸ் அண்ட் அபவ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஹால்ஃப் வரும். $2,000 வரும். கிட்ஸ் இருந்தா அவங்களுக்கு பாதி பாதி வரும். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி வந்து வி ஸ்பெண்ட் அரவுண்ட் 4 lakhs ஃபார் த விசா ஃபீஸ். ஸோ அதுவும் சீப் இல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம செய்யற அளவுக்கு நமக்கு காசு இருக்கா? அப்படின்றத வச்சு தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ ஃபைனலி வந்து நம்மளோட பர்சனல் சர்க்கம்ஸ்டான்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தரோட குடும்ப சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி. ஸோ அப்ப நமக்கு இது இது எல்லாத்தையும் ஒரு ஒரு தவம் மாரி தான் இருக்கணும். ஸ்கில் மைக்ரன்ட் விசா பொறுத்தவரைக்கும் ஒரு அது அது கன்சிஸ்டன்ட்டா நம்ம பண்ணணும். ஒரு ஏஜென்ட்ட குடுத்துட்டு காச குடுத்தாப்ல நமக்கு விசா வந்துராது. ஸோ நம்மளோட பர்சனலா ஒரு விசா ப்ராசஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம அதுல அட்டென்ஷன் போடணும், எந்த அளவுக்கு நம்ம அதுல அக்கறை எடுத்து நம்மளோட அப்ளிகேஷன ப்ராசஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து நெறைய என்னோட இங்கிலீஷ் சேனல் மெட்டாகே ட்ரைப்ல வந்து நெறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களே வந்து உங்க விசா எப்படி பண்ணலாம்? ஏஜென்ட்ஸ் கிட்ட ஏமாறாம எப்படி இருக்கலாம்? இல்ல ஏஜென்ட் சொல்ற பொய்ய வந்து எப்படி ஃப்ராட் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறது? ஸோ அந்த மாதிரி நான் நெறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருந்ததுன்னா வந்து டெஃபினெட்லி கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். ஸோ ஜெனரலி இந்த 3 வழி ஆஸ்திரேலியாக்குள்ள வர்றதுக்கு ஸோ ஓகே பிசினஸ் விசாஸ் அத பத்திலாம் நான் சொல்ல போறதில்ல. இது வந்து என்னோட ஆடியன்ஸ் எனக்கு கேள்வி கேட்டவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் ஆன்சர் இது. இந்த மாதிரி ஒரு ஜெனரலைஸ்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த 3 டைப் ஆஃப் விசா. ஒண்ணு ஸ்டூடண்ட் விசால வரலாம். இல்ல நீங்க ஸ்கில் மைக்ரன்ட்டா வரலாம். அப்படி இல்லன்னா நீங்க வந்து பார்ட்னர் விசால கல்யாணம் பண்ணிட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு எது சூழ்நிலை சூட் ஆகுதுன்றத பார்த்து ரொம்ப பொறுமையா யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்கிற விஷயம் இது இல்ல. ஓகே. ஸோ கண்டிப்பா ரொம்ப பாசிட்டிவா இருங்க. வருத்தப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. நெறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கீங்க. நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இதுவும் கடந்து போகும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இது எல்லாத்தையும் சந்திக்கலாம். ஓகே. நான் அடுத்த வீடியோல உங்கள பார்க்குறேன்.